இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் உங்களை அன்பான இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம மாதா தொலைக்காட்சியில் அறம் செய் நிகழ்ச்சி ஒவ்வொரு முறையும் ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த அறம் செய் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுடைய உளவியல் சார்ந்த உடல்நலம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு பல்வேறு சிக்கல்களுக்கு விடை காணுகிற ஒரு நல்ல தளமாக அமைந்திருக்கிறது. அதற்கு சாட்சி நீங்கள் தான். ஏன் அப்படின்னா, உலகெங்கிலும் இருக்கிற எண்ணற்ற தமிழ் சொந்தங்கள், மாதா தொலைக்காட்சியின் அன்பான உள்ளங்கள் இந்த நிகழ்ச்சியை அவ்வளோ அழகாக ரொம்ப ஆத்மார்த்தமாக நேசிக்கிற ஒரு நிகழ்ச்சியாக மாறி இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியினுடைய தேவை. எல்லாருக்கும் தெரியும், பெற்றோர் குழந்தைகள் வளர்ப்பு அப்படின்றதுலாம் காலப்போக்கில் அப்படியே இது என்ன, என் குழந்தை எனக்கு வளர்க்க தெரியாதா, இது என்ன எங்களுக்கு தெரியாத என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட்டு இருந்தோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு நாளும் அதனுடைய செய்திகளும் அந்த தகவல்களும் அத்தனையுமே பார்க்க பார்க்க நிறைய பெற்றோர்கள் எங்கள்கிட்ட ஒரு குழந்தை வளர்ப்பில் இத்தனை விஷயங்கள் இருக்கா, அடடா அதெல்லாம் நான் கவனிக்காமல் விட்டுட்டோமே, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களுடைய நடத்தை மாற்றத்தில் ஏற்படுற சிக்கல்களுக்கு அடடா நான் குழந்தையாக இருக்கும் போதே சரியானபடிக்கு வளர்த்துருக்கணுமே அப்படின்னு சொல்லி அதை அறம் செய் எங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குது. அடடா இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, 15 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி நிறைய பேர் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அன்பான நேயர்களே, மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்குமே எங்களுக்கு அன்பான வணக்கங்கள், நன்றி. ஏன்னா உங்களுடைய இந்த உத்வேகமான வார்த்தைகள், இந்த பாராட்டுகள் தொடர்ந்து நாங்கள் நிறைய செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்வதற்கு எங்களுக்கு பெரிய வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அதே வேளையில் இன்றைக்கு நமது மாதா தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு அதிமுக்கியமாக கருதப்பட்டு நேரம் மாற்றப்பட்டு, உங்களுக்கு நல்லா தெரியும் கடந்த வாரங்களில் இந்த நிகழ்ச்சி வழக்கமான நேரங்களிலிருந்து மாற்றப்பட்டிருக்கிறது. அதை மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இரவு 8:30 மணிக்கும் ஒளிபரப்பாக இருக்கிறது. பாருங்கள், இதை நிறைய பேர்கிட்ட பரவலாக்குங்க, இதை பற்றி பேசுங்க, சொல்லுங்கள். இது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஏன் சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே உகந்த நிகழ்ச்சி. அதனுடைய அடிப்படையில் தான் அறம் செய் ஒவ்வொரு முறையும் அதுக்கான தலைப்புகளை எடுத்து நிறைய விவாதம் பண்ணியிருக்குது, நிறைய செய்திகளை உங்களுக்கு பரிமாறியிருக்குது. அந்த வகையில் வரப்போகிற வாரங்கள்லேயும் ஒரு செய்தியை நாங்கள் பரிமாற இருக்கிறோம், அதை பற்றி பேசுகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், ரொம்ப அவசியமான விஷயம் கூட, ரொம்ப தேவையான நிகழ்ச்சி இதை நீங்கள் தயவுசெய்து இது ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அட போப்பா அப்படின்னு சொல்லி நவுந்துடாதீங்க. ஏன்னா இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க அத்தனை பேருக்குமே இது ரொம்ப தேவைப்படுற விஷயம். இந்த நிகழ்வு என்பது பெற்றோர்கள் குழந்தை வளர்ப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக அதை பார்க்க முடியுது. அதாவது இந்த மென்டல் ஹெல்த் ஆஃப் பேரண்டிங். பெற்றோர்கள் இந்த குழந்தை வளர்ப்பில் அவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கணும், அமைஞ்சிருக்கணும், அது எவ்வளோ முக்கியமான ஒரு ரோல் எடுக்குது அந்த வளர்ப்பு நிலையில் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். என்ன பெரிய மென்டல் ஹெல்த்து, நாங்களாம் நல்லா தான் இருக்கிறோம், நாங்களாம் குழந்தைய நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு முறையும் அந்த தலைப்பு எடுத்து அந்த வாரங்கள் கடந்து போக போக அந்த எண்ட் ஆஃப் த எபிசோடில் அட்டடா இவ்வளோ மிஸ் பண்ணிட்டோமே, இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு நீங்கள் நினைப்பீங்க. அதே போல் இந்த தலைப்புலேயும் இதனுடைய தொடர்ச்சியில் பேசுகிற விஷயங்களில் நிச்சயமாக இது உங்களுக்கு பெரிய பெரிய பாடமாக அமையும். எஸ், மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அதே வேளையில் இன்றைக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கான மென்டல் ஹெல்த் ஆஃப் பேரண்டிங், ஒரு பெற்றோர்களுக்குரிய அந்த மனநிலை, மன வலிமை எப்படிப்பட்டதாக அமைந்திருக்கணும் அப்படின்றத பற்றி பேசுவதற்கு நமது நிலையத்திற்கு மிக மிக சிறப்பான அதனுடைய நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர் வந்திருக்கிறாங்க. குழந்தைகள் நலன் மற்றும் குழந்தைகளுடைய உளவியல் சார்ந்த மருத்துவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களை உங்கள் சார்பாக மிக அன்போடு வரவேற்கிறோம். வெல்கம் டாக்டர்ஸ், வெல்கம். அதே போல் வழக்கமாக நம்ம டாக்டர் ஷில்பா டெரன்ஸ் அவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா இது பெரிய ஒரு மருத்துவர் குழாமாக மாறிடுச்சு. அநேகமாக நான் அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஸோ ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சியாக இருக்க போகுது. நம்ம முதல்ல வந்திருக்கிற ஒவ்வொரு நிபுணர்களை இப்பொழுது நாம் அறிமுகம் செய்ய இருக்கிறோம். சொல்லுங்கள் டாக்டர். நான் டாக்டர் ரமேஷ், மனநல மருத்துவர், சைக்காட்ரிஸ்ட், சத்தியமங்கலத்திலேருந்து இங்கே வந்திருக்கேன். எத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? நான் ஒரு 3-4 இயர்ஸாக நான் மனநலம் சார்ந்த விஷயங்களுக்கு இங்கே சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்கோம்.
அது இந்த 3-4 இயர்ஸாகவே நான் வந்து ஊட்டி, நீல்கிரிஸில் இருக்கிற ஊட்டி அண்ட் சத்தியமங்கலம் என்னோட சொந்த ஊர், அங்கே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ. வெல்கம் ஃபார் திஸ் ஷோ. தேங்க்யூ. டாக்டர் சொல்லுங்கள். என் பேர் வந்து டாக்டர் பிரதீப். நான் குழந்தை நல மருத்துவராக இருக்கேன். நான் வந்து பீடியாட்ரிஷியன் அண்ட் நேனட்டாலஜிஸ்ட், பச்சிளம் குழந்தைகளுக்கு உண்டான ஸ்பெஷல் மருத்துவராக இருக்கேன். இதில் என்னென்னா இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு 10 இயர்ஸாக இதில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. அன்பாய் வரவேற்கிறோம் டாக்டர், ரொம்ப வாங்க, வெல்கம். மேடம் சொல்லுங்கள். நான் டாக்டர் சந்தோஷி. நான் கேஜி ஸ்பெஷாலிட்டி சென்டர் கணபதியில் சைக்காட்ரிஸ்ட்டாக இருக்கேன். எத்தனை வருஷமாக இருக்கீங்க இந்த இதில்? ஆக்சுவலாக ஒரு 7 இயர்ஸாக நான் மென்டல் ஹெல்த் ஃபீல்டில் இருக்கேன். ஓகே, வெல்கம் டாக்டர், வெல்கம். சொல்லுங்கள். என் பேர் சுஜிதா. நான் மனநல ஆலோசகராக பணியாற்றிட்டு வரேன். கடந்த 5 வருஷமாக பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். 2012 சைக்காலஜிஸ்ட்டாக மனநல ஆலோசகராக பண்ணிட்டு. ஓகே, வெல்கம். சொல்லுங்கள் டாக்டர், நீங்கள் சார் டாக்டர் வந்து நம்மளோட இருக்கிறாங்க. இப்போ டாக்டர் குழாம்னா அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஓகே, இப்போ நம்ம ஒரு டாபிக் நம்ம அதான் ரிவீல் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, மென்டல் ஹெல்த்து அது எவ்வளோ பெரிய ரோல் இன் பேரண்டிங், அதாவது குழந்தை வளர்ப்பில் அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றது தான் நம்ம பேச போகிறோம். எங்களை விட இப்போ நாங்களாம் வந்து இப்போ ஆக்சுவலாக பார்த்தா இப்போ நானே அதில் உட்காந்து கேட்கணும் என்ன மாதிரி எப்படின்னு சொல்லி. நீங்கள் நிறைய இஷ்யூஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு கொஸ்டின் போட்டு இது ஏன் அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸிலிருந்து உங்களுடைய சொந்த அனுபவம், உங்களுடைய சொந்த என்ன சொல்கிறது மருத்துவமனை அனுபவமாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் சிகிச்சை செய்த அனுபவமாக இருக்கட்டும், அதை பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன டாக்டர்? ஆக்சுவலாக இந்த டாபிக்ங்கிறது ரொம்ப யோசிச்சு எதுக்கு இந்த டாபிக் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. பட் பார்த்திங்கன்னா குழந்தை வளர்ப்பில் லாஸ்ட் ஒரு 6 months 6 மாதமாக நான் நிறைய நோட் பண்ணேன். என்னென்னா குழந்தைல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது ஒரு இஷ்யூ, ஒரு மேபி பிஹேவியரில் ஏதாவது இஷ்யூ இருக்கோ, இல்லைனா பார்த்திங்கன்னா குழந்தைங்கிறது ரொம்ப குவாய்ட்டாக இருக்குது, இல்லைனா வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் பின்னாடி எல்லா ஸ்டோரி எடுக்க போகும்போது அவங்க அம்மா என்ன அப்பா என்ன அப்படிலாம் போகும்போது கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்கு. அவங்க அப்பாவையோ அம்மாவையோ ஏதாவது ஒரு பிரச்சனை, மென்டல் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு சைக்காட்ரிக் டிஸார்டரோ இல்லைனா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அவங்க அதுக்கு சரியாக சிகிச்சை எடுக்கல, இல்லைனா தெரியாமல் போயிடுச்சு, அதனால குழந்தைக்கு ப்ராப்ளம் வருதுங்கிற மாதிரி நோட் பண்ணனால தான் கண்டிப்பாக இதை நம்ம பேசணும். அதுக்கு அந்தந்த ஃபீல்டு ஸ்பெஷலிஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்றதுக்காக தான் நம்ம இந்த டாபிக் எடுத்தோம். ஸோ ஐ திங்க் அவங்களே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, நம்ம அதுக்கப்புறம் நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. தொடர்ந்து பேசலாம். முதல்ல என்னன்னா, கேள்விக்கு முன்னாடியே இப்போ எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஒருவேளை எனக்கு எதாவது மென்டல் ஹெல்த் இருக்குமோ அப்படின்னு ஒரு இது என்ன எதை மென்டல் ஹெல்த்துன்றாங்களா, என்ன மென்டல் டிஸார்டர், அதாவது என்ன மனநலத்தில் என்ன பிரச்சனை, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. பார்க்குற நேயர்களுக்கு அந்த இதாக இருக்கும். அது எப்படி டாக்டர் சொல்லுங்களேன். இல்லை, நீங்கள் ஆரம்பித்த மாதிரி முதல்ல வந்து எது நார்மல் எது மென்டல் இஷ்யூ அப்படிங்கிறதுலே இன்றைக்கி நிறைய குழப்பங்கள் இருக்குது. நிறைய அந்த வேறுபாடு வந்து கிளியாரிட்டி, அந்த வேறுபாடு வந்து சரிவர யாருக்கும் இன்னும் புரியறதில்ல. எதெல்லாம் மென்டல் இஷ்யூ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதில் நிறைய வந்து நார்மல் பார்ட்டு. சைக்காட்ரி வந்து இட்ஸ் அ வெரி யூனிக்கான விஷயங்க சார். இப்போது ரீஜன் வைஸ் கல்ச்சர் வைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஊரில் ஒரு இறப்புன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி நடந்துக்குவாங்க? ஒரே அழுகையாக இருக்கும், பயங்கரதாக இருக்கும். யூஎஸ்லேருந்து ஒரு ஆள் வந்து பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு? என்னடா நடக்குது இங்கே? எக்ஸாக்ட்லி. இப்போ யூஎஸில் ஒரு டெத்தாக இருந்தால் நம்ம ஊர் ஆள் போய் என்ன நினைப்பாரு? எங்கெல்லாம் அமைதியாகவே இருப்பாங்க. ஸோ அப்போ எது நார்மல் எது அப்நார்மல்? இடம் மாறுதலையே உங்களுக்கு நிறைய கல்ச்சர் வைஸும் சரி இடம் வைஸும் சரி ஒரு 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 விஷயம் அணுகிறது அப்படிங்கிறதே மாறுது. இதில் எது மென்டல் இஷ்யூ எது நார்மல் அப்படிங்கிறதுக்கே கிளாரிட்டி தேவைப்படுது. ஒரு டெத்து, ஒருத்தவங்க வந்து வருத்தப்படுறாங்க, அழுகுறாங்க, இது டிப்ரெஷனா? இல்லை, அது ஒரு ஸ்பௌஸோட டெத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இறந்துட்டாங்க, ஒரு வாரம் அவங்க ரொம்ப அழுகுறாங்க, வருத்தமாக இருக்காங்க, யார்கிட்டையும் சரியாக பேசுறதில்ல, சாப்பாடு சாப்பிட்றதில்ல. இப்போ இது டிப்ரெஷன் லேபிள் பண்ணலாமா இல்லை வேண்டாமா? தெரியலையே. எக்ஸாக்ட்லி, அதுதான் சொல்கிறேன். இது வந்து இப்போது இந்த எக்ஸாம்பிளை விட இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு ஸ்கூல் காலேஜ் லெவலில் ஒரு பிரேக்கப், ஒரு பையன் ஒரு பொண்ணு, இட்ஸ் வெரி கேஷுவல். ஸ்கூல்னு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிட்டு. ஸோ ஒரு பிரேக்கப் அப்படின்னா அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ், நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன். அப்போ டிப்ரெஷன்னா என்னன்னு கூட அதுக்கு இன்னும் தெரியல. அப்போது இதுக்கு அந்த க்ரைட்டீரியா, இதுக்கு என்ன எது டிப்ரெஷன் அப்படிங்கிற கிளாரிட்டி இல்லாமல் நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், ஆனால் அழுத்தத்தோடு இருக்கேன். அப்போ நான் அப்படி தான் நடந்துக்கணும், நான் மன அழுத்தத்தோடு இருக்கிறதுனால நான் இப்படி நடந்துக்கிறேன். அது அப்படி ரிவர்ஸ் ஆகிடுச்சு.
ஆக்சுவலாக நாங்கள் வந்து க்ரைட்டீரியா டயக்னோசிஸ் அப்படிலாம் பேசும்போது என்ன சொல்லுவோம்னா, ஒரு ப்ராப்ளம்னால உங்களால் 3 விஷயங்கள். ஒன்று, இந்த ப்ராப்ளம்னால நான் செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறேன், இல்லை மற்றவங்களை காயப்படுத்துகிறேன். என்ன நான் காயப்படுத்துகிறேன், இல்லை மற்றவங்களை நான் காயப்படுத்துகிறேன். அப்போ அது மென்டல் இஷ்யூ, அது நார்மல் இல்லை. ஓகே. இந்த கையை கிழிச்சிக்கிறது அதெல்லாம் ஒன்று. ரெண்டாவது, கம்யூனிகேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், நான் பேசுகிறத நிறுத்திட்டேன். யாராவது கேட்டால் 1 வார்த்தை 2 வார்த்தை. ஹவு லாங்? 2 வாரங்களுக்கு மேலே இது தொடர்ந்தா தென் இட் இஸ் அ மென்டல் இஷ்யூ. அது வரைக்குமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்ளம், அது வந்து நார்மல். இந்த 2 வாரங்களுக்கு மேலே என்னால் கம்யூனிகேஷன் பிக்கப் பண்ண முடியல. தேர்ட் ஒன் இஸ் ஆக்குபேஷன். நான் என்ன வேலை செய்கிறனோ, இப்போ ஸ்கூலுக்குனா ஸ்கூல் கோயிங், ஆஃபீஸ்னா ஆஃபீஸ், டெய்லி வீட்டில் ரொட்டீன், என்னோட பர்சனல் ஹைஜீன், தலை சீவுறது, இதெல்லாம் கூட அந்த ஆக்குபேஷனல் பார்ட் தான். அதை என்னால் 2 வாரமாக என்னால் செய்ய முடியல. 2 வாரத்துக்கு மேலேயும் என்னால் அதை மெயின்டைன் பண்ணிக்க முடியலன்னா தென் இட் இஸ் அ மென்டல் இஷ்யூ. அது வரைக்கும் ஒரு 2 நாள் சோகமாக இருக்கிறதோ, இல்லை ஒரு 4-5 நாள் சாப்பிடாம கம்மியாக பேசுகிறதோ, அதெல்லாம் இட்ஸ் நார்மல். ஸோ அப்போது எது நார்மல்சி, எது மென்டல் இஷ்யூ அப்படிங்கிறதுலே வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் எல்லோரும் ரைட் அண்ட் லெஃப்ட் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் ரொம்ப ஆங்ஸைட்டி, நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், இது மாதிரியான வார்த்தைகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. 2-3 தடவை போய் அந்த பூட்டை செக் பண்ணிட்டோம்னா அவனுக்கு பயம் வந்துடுது. நமக்கு ஏதாவது ஓசிடின்னு சொல்லுவோம் நாங்கள், உனக்கு ஏதாவது கூகுளில் படிச்சிடுறாங்கல்ல, அப்போ நமக்கும் ஓசிடி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துடுது. ஸோ அந்த கிளாரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைய டாபிக் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான தேவைக்கான தீனி அப்படின்னு என்னென்னா, இந்த குழந்தைகளுக்கு மத்தியில் நடக்கிற எனி பிஹேவியரல் டிஸ்டர்பன்ஸாக இருக்கட்டும், இல்லை எனி மென்டல் இல்னஸ் எதானா இருக்கட்டுமே, த பேசிக் ஃபார்ம் இஸ், ஐ ஆல்வேஸ் சே, பேரண்டிங் மட்டும்தான். உங்கள் பேரண்டிங் தான் அந்த குழந்தையோட வளர்ப்போ இன்றைக்கும் இல்லை நாளைக்கு வரைக்கும் அவங்களோட ஃப்யூச்சர், பர்சனாலிட்டி, எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் இன்றைக்கி இருக்கிற அந்த பேரண்டிங் மட்டும்தான். அந்த பேரண்டிங் இஸ் வெரி வெரி எசென்ஷியல்னு சொல்கிறத விட அது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம், ஒரு சாப்பாடு மாதிரியான விஷயம். அதை நம்ம இப்போ கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் சில விஷயங்களை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் குழந்தையோட லைஃப்பில். அண்ட் ஸோ ஐ எம் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டாபிக் ஆக்சுவலி. தேங்க்யூ டாக்டர். இல்லை, உண்மையிலுமே நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பேரண்ட்டு, அந்த பொண்ணு வந்து இப்போ அவளுக்கே 2 குழந்தைங்க, என்னம்மா நல்லா இருக்கியா அப்படி அதுதான் அவளுடைய ஆன்சராக இருக்கும். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து பார்த்தா அவங்க அப்பா அப்படி தான், அவர் எதை பேசணும்னு வச்சுங்களேன் அப்படின்னுவார். இது என்னவா நாங்கள் நினச்சிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. இது எதாவது ப்ராப்ளமா? அது அவங்களோட பேசிக் கேரக்டர் பார்த்தீங்கனாலே ரொம்ப அப்படி பேசாமல் இருக்குது. பட் அதனால அவங்களோட வேற விஷயம் எஃபெக்ட் ஆகுதான். இப்போ அவங்க ஜஸ்ட் ஸ்மைல் மட்டும் பண்ணுறாங்க, ரொம்ப சோஷியல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம், எல்லாரோட பழகணும், எல்லாரோட பேசணும், பேசிக் நான் சொல்கிறேன். ரொம்ப சில பேர் ஓவராக சிரிச்சு பேசுவாங்க, சில பேர் கொஞ்சம் குவாய்ட்டாக தான் இருப்பாங்க, அது அவங்களோட பேசிக் கேரக்டர். பட் அந்த சோஷியல் கம்யூனிகேஷன் இன்னொருத்தவங்களுக்கு புரியாமல், இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போகிறோம், இதை பற்றி நம்ம அவங்ககிட்ட என்ன நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கே, என்ன நீ இப்படி இருக்கே அப்படின்னு நம்ம டக்குன்னு யாருக்கிட்ட மூஞ்சியில் சொல்ல மாட்டோம் இல்லைங்களா. நம்ம யோசிச்சு பேசுவோம். இப்போ ஒரு சொசைட்டினா இப்படி தான். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஒரு சாவுக்கு போயிருக்கோம்னா அங்கே போய் நாங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்க போகிறதில்ல, அது அங்கே போய் நம்ம ஏதாவது சிரிச்சு ஜோக் சொல்ல போகிறதில்ல. ஸோ அந்த ஒரு கம்யூனிகேஷனோட ஒரு ஐடென்டிட்டி ஆஃப் சொசைட்டி, எப்படி நம்ம பேசணும், இன்னொருத்தவங்களோட ஃபீலிங் எப்படி, அவங்க சேடாக இருக்கும்போது போய் என் லைஃப்பில் இப்படி ஆச்சு அப்படின்னு நம்ம சந்தோஷமாக அது சொல்ல மாட்டோம். அந்த ஒரு ஐடியா புரியாமல் பண்ணாங்கன்னா இட்ஸ் அ ப்ராப்ளம். ஓகே. ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். ஆனால் அது அந்த பொண்ணுடைய அண்ணன் அவன் நல்ல கலகலன்னு இருக்கான். அப்போ என்ன இப்போ இதில் நான் கேட்குறேன், நீங்கள் சொன்னீங்கல்ல, இல்லை இட் டிபெண்ட்ஸ் அப்பான், அது வந்து அந்த குழந்தையினுடைய இப்போ இருக்கிற அந்த செயல்பாடு அப்பாவுடைய இல்லை அம்மாவுடைய பேரண்ட் யாரோ ஒருத்தருடைய இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அது வந்து தாக்குதுன்னு சொல்கிறோம்ல. இருக்கலாம் சார், இருக்கலாம். பிகாஸ் எவ்ரி ஹியூமன், நம்ம எல்லா மனுஷங்களுக்குமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி இருக்குது. டிசீஸ் இல்லை, இல்னஸ் இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு வகையான பர்சனாலிட்டி இருக்கும் இல்லையா. ஒரு சிலர் வந்து இவர் சொன்ன மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. பலர் சில தெரியாத நபர்கள்கிட்ட உடனே பேசுறதுக்கான அந்த கூச்சம் இருக்கும், அந்த வெளிப்படுத்த தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சில பேர் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. இப்போ சார் மாதிரி நிறைய பேசுவாங்க, யாருனே ஒரு டப்புன்னு ஒருத்தட்ட வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு கேஷுவலாக பேசுறதுக்கான அந்த தைரியமோ அந்த எக்ஸ்போஷர் எல்லாமே இருக்கும். அது மாதிரி ஒருத்தருக்குமான ஒரு பர்சனாலிட்டிகள் வித்தியாசப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இதில் பியூட்டி என்னென்னா, ஒருத்தர் இந்த பர்சனாலிட்டி தான் அப்படின்னு லேபிள்லாம் பண்ணவே முடியாது. சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் எவால்விங் தான் ஒருத்தரோட பர்சனாலிட்டி. பட் என்ன சொல்லலாம்னா, இவரோட மேக்ஸிமமான ட்ரைட்ஸ் வந்து ஒரு பர்சனாலிட்டியை சேர்ந்த மாதிரி இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆங்ஷியஸ் பர்சனாலிட்டின்னு சொல்கிறோன்னா எல்லாத்துக்குமே ஒரு பயம், ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பயம், புதுசாக விஷயங்கள் செய்கிறதுக்கு பயம். அப்போ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த தன்மைகள் நிறைய இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஆங்ஷியஸ் இருந்துகிட்டே படபடப்பு இருந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேரண்ட்டில் வந்து இப்போது இன்ட்ரோவர்ட்டாக இருக்காங்க, சரியாக பேசுறது இல்லை, வீட்டுக்குள்ள கம்யூனிகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன கம்யூனிகேஷன் கிடச்சிருக்கும், எப்படி அதை பேசணும்னு எப்படி கற்றுட்ருக்கோம். எனி சைல்டு குழந்தை எங்கே கற்றுக்குதுன்னா ஸ்கூல் புக்ஸ்லலாம் இல்லை, பேரண்ட்ஸ் கிட்டேருந்து தான். அம்மா அப்பா என்ன பேசுகிறோமோ அதுதான் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு கற்றுக்கும். நீங்கள் வாலண்டியராக உட்காந்து சொல்லி கொடுக்கணுங்கிறது இல்லை இங்கே கட்டாயம். நீங்கள் நடந்துக்கிறத பார்த்து அந்த குழந்தை கற்றுக்கும். நீங்கள் நடந்துக்கிறது தான் குழந்தைக்கு சரி. நீங்கள் திட்டினீங்கன்னா அது சரி. நீங்கள் ஏதாவது ஒரு கோவத்தில் ஏதாவது ஒரு பேசுகிறீங்கன்னா அதுதான் சரின்னு தான் அந்த குழந்தை எடுத்துக்கும். ஸோ அந்த அளவுக்கு பேரண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இவங்க 2 பேர் வந்து பேசிக்கவே இல்லை, யாராவது வந்தால் கூட இப்படியே இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இதுதான் நார்மல், இப்படி தான் நம்ம இருக்கணும். அப்படி அவங்களுக்கும் இதே மாதிரியான பண்புகள் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் இவர் சொல்கிற மாதிரி இப்போ பேரண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அப்பா அம்மா 2 பேரும் இருந்து வளர்க்குற குழந்தைங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், தாத்தா பாட்டி கிட்ட வளர்கிற குழந்தைங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். தேர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. தொடர்ந்து பேசலாம். நான் என்னோட அனுபவம்னு கூட வச்சுக்கலாம்னா, நாங்கள் எல்லாருமே ஒர்க்கிங் பீப்புள். அப்படி 24 மணி நேரம் குழந்தை கூட உட்காந்து வளர்க்குறதெல்லாம் இல்லை. பட் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம், பட் இல்லை. இப்போது தாத்தா பாட்டி கிட்ட வளர்கிற குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தை அந்த எந்திரிச்சு ஓடுது இல்லை எங்கேயாவது வெளியில் போகுது அப்படின்னா ஒரு தாத்தாவோ பாட்டியோ என்ன யோசிப்பாங்கன்னா, விழுந்துட்டா யார் பதில் சொல்கிறது, நீ ஏன் ஓடுற, நீ விளையாடாத, நீ கம்முன்னு வீட்லேயே இரு, உங்கள் அப்பா வர வரைக்கும் இங்கேயே இரு, அப்புறமா பண்ணு. அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கான எக்ஸ்ப்ளோரிங் பார்ட் அடிப்படுது. அந்த எக்ஸ்ப்ளோரிங் புது விஷயத்தை செஞ்சு பார்க்கலாம், நம்ம அதை போய் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது அது அங்கேயே கட் ஆகிடுது. அப்படியே வந்து பொத்தி அந்த மாதிரி ஒரு பயமுறுத்தி வளர்க்கும்போது ஒரு புது அட்மாஸ்பியரில் ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், ஒரு ஹாஸ்டலாக இருக்கட்டும், அங்கே போய் அந்த குழந்தைக்கு எக்ஸ்ப்ளோரிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிரும். சேஃப்டி ஜோனில் இருந்துக்கலாம், இதை மட்டும் பண்ணலாம், புதுசாக போய் ஒரு ட்ரை பண்ணலாம், வேண்டாம் எதுக்கு வம்பு, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட், அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வந்துடும். ஸோ எகெயின் ஐ சே, பேரண்டிங் தான் இருக்கிற எல்லா பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சோல் ரீசன் வந்து பேரண்டிங் தான். என்ன டாக்டர் சொல்கிறீங்க நீங்கள்? பேரண்டிங் மட்டுமே கிடையாது, பட் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. பேரண்ட் வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டில் ஒரு காம்பனண்ட் தான் பேரண்டிங் ஆக்சுவலாக. ஸோ ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா சார், அப்பா வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்கார், ஸோ அவங்க குழந்தை இன்ட்ரோவர்ட்டாக இருக்குது. ஒன்று அது என்விரான்மெண்ட் சுற்றி நடக்கிறத வந்து பார்த்து அது புரிஞ்சுக்கிறது, அது ஒரு ஃபேக்டர். ப்ளஸ் ஜெனட்டிக்காகவுமே சில விஷயங்கள் வந்து டிரான்ஸ்மிசிபிளாக இருக்குது, ஃபேமிலியிலேருந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு ஃபேக்டர் தான். பயாலஜிக்கலாகவும் நம்ம நிறைய விஷயங்கள் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். ஆனால் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, பர்டிகுலராக வந்து பேரண்டிங், பெற்றோர்களுடைய மனநிலை. அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை எழும்போது அதை வந்து நேரடியாகவே குழந்தையுடைய வளர்ப்பில் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்றதான் நமக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம், புற காரணிகள், என்விரான்மெண்ட்டில் நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூட அட் ப்ரெசென்ட் இப்போ நம்ம வந்து இதை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசணுன்ற ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோங்க, உட்காந்துருக்கோம். ஸோ அதனால் அதை வச்சு நான் இன்னும் கேட்குறேன். இப்போ டாக்டர் அவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுடைய பார்வையில் என்ன? இப்போ பேரண்ட்ஸுங்கிறவங்க தான் அவங்கள முன்னாடி அவங்க அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிறதே அவங்க பேரண்ட்ஸ் தான். ஸோ அவங்கள சுற்றி தான் அவங்க வளர்றாங்க. ஒரு குழந்தையுடைய முதல் சூழ்நிலையே பெற்றோர். ஸோ இப்போ ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறத செய்ய மாட்டாங்க, அவங்க பார்க்கறது தான் செய்வாங்க. ஸோ ஒரு விஷயத்தை என்ன விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க, என்ன விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த செயல் தான் அவங்க மனசில் பதியுமே தவிர நீங்கள் சொல்கிற விஷயம் பதியாது. அந்த விஷுவல் மெமரின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்ன செயல் செய்கிறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அப்பா வந்து ஒரு சிக்னலை பைபாஸ் பண்ணிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு என்ன தோணும், நம்மளும் சிக்னல் பைபாஸ் பண்ணிட்டு போகலாம், அப்போ அங்கே சிக்னலில் டிராஃபிக் கான்ஸ்டபிள் யாரும் இல்லைன்னா நம்ம சிக்னலை பைபாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். அதே அந்த குழந்தை இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு அவர் வந்து அந்த சிக்னலை நின்று அந்த கிராஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்தாருன்னா அந்த குழந்தையும் பின்னாடி அதையே ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த இது வந்து அந்த பேரண்ட்டுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மா தான் ஹீரோ. அவங்களுடைய ஜெனட்டிக், ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்களுடைய அந்த இது எல்லாமே உள்ளே வரும். ஏன்னா ஜீன் வைஸுமே, ஏன்னா சைக்காட்ரிலையும் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணும். ஸோ என்விரான்மெண்ட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிற மேஜர் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ். அதாவது இனிஷியல் டேஸில் ஏர்லியர் இதில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய கை குழந்தைய எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல அவங்க அட்டாச் ஆகிக்கிறது அம்மா கிட்ட மட்டும்தான். நீங்கள் என்ன தான் அழுதாலும் கடைசியாக குழந்தை அழுகுதுன்னு வச்சுக்கோங்க, முதல்ல யார்கிட்ட போவாங்க? அம்மாட்ட தான். அம்மா கிட்ட தான் போவோம். ஏன்னா அந்த அட்டாச்மெண்ட்டு தான் அந்த குழந்தைக்கு உண்டான முதல் இதுவே. தனக்கு ஒரு செக்யூரான ஒரு என்விரான்மெண்ட் வேணும். அந்த செக்யூரான என்விரான்மெண்ட் யார்கிட்ட கிடைக்கும்? ஸோ அதுதான் அந்த குழந்தை பார்க்கும். ஸோ அந்த குழந்தைக்கு அந்த செக்யூரான என்விரான்மெண்ட்டை நம்ம ஒரு பேரண்ட்டாக ப்ரொவைட் பண்ணணும். அந்த செக்யூரான என்வாயன்மெண்ட் பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறது மதர் இல்லைங்களா? பட் காமனாக நம்ம மதர்ஸில், நீங்கள் நியூட்ரலஜிஸ்டாக இருக்கிறனால காமனாக ஒரு மதரோட என்ன மாதிரி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் பேபிக்கு அந்த அட்டாச்மெண்ட்டோ நீங்கள் பார்த்த கேசஸில் ஏதாவது? இப்போது ஒரு பேபி பிறந்தாங்கன்னா அந்த பேபி சுற்றி தான் எல்லாமே இருக்கிறாங்க, அந்த மதரை கண்டுக்கிறதே இல்லை. அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே. ஏன்னா மதருக்கு வந்து அவங்களுக்கு அந்த பேபி பிறக்கிற வரைக்கும் மதருக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸு, பேபி பிறந்ததுக்கப்புறம் மதருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறது இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பேபி தான் ஹைலைட் ஆகிடுறாங்க. பேபிக்கு ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ வந்தாலும் மதரை கார்னர் பண்ணுறாங்க எல்லாருமே. நீங்கள் ஒரு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹோல் ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா பேபிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீ இப்போ அதை சாப்பிட்ட, நீ இதை சாப்பிட்ட, இது சாப்பிட்டதுனால தான் இப்படி ஆயிடுச்சு, அது சாப்பிட்டதுனால தான் இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதரை ப்ளேம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த ப்ளேமிங் த மதர் ஷுட் நாட் பி தேர். அதுதான் நான் சொல்ல வந்தது. அதே மாதிரி நிறைய பேர் இன்னும் நினச்சிட்டு இருக்காங்க இது சாப்பிடக்கூடாது, ஃபீடிங்கில் இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சியை விட லாக்டேஷன் டைமில் தான் உங்களுக்கு கேலரிஸ் அதிகமாக தேவைப்படும். ஸோ நார்மலாக 500 கேலரிஸ் அதிகமாக தேவைப்படும். அப்போ வந்து அவங்க அதிகமாக சாப்பிடணும். ப்ரோட்டீன் சத்துக்களும் ஃபேட் எல்லாமே சேர்ந்து நிறைய தண்ணி இதெல்லாம் நிறைய குடிக்கணும். அப்போ தான் ஃபீடிங் நல்லா வரும். இதில் என்ன ஆகுதுன்னா மெயின் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கனாலே ஃபீடிங் இஷ்யூஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபீடிங் அவங்களால, ஏன்னா புது மதராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஃபீட் பண்ணணுன்றது ஒரு தெரியறதில்ல. ஸோ பொசிஷனிங் இருக்குது, லேச்சிங்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணும் பொழுது தான் அவங்க வந்து ஃபீட் ப்ராப்பராக பண்ண முடியும். அவங்க ஃபீடிங் ப்ராப்பராக பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். அதுவே வந்து ஒரு விதமான மதருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸே என்ன ஆகும்னா திரும்ப வந்து அவங்களுடைய அந்த செக்ரீஷன், அது ஆக்சிடோசின்னு சொல்லுவாங்க ஒரு ஹார்மோன், அது வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்போது லிபரேட் ஆகும். ஸோ அவங்களே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன்ஸும் அந்தளவுக்கு ஜென்ரேட் ஆகாது. அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது மில்க் ப்ரொடக்ஷனும் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து அல்டிமேட்டாக என்னாகும், அதுக்கப்புறம் பார்த்தா போக போக பால் வரலன்னு சொல்லிட்டு கடைசியாக இதையும் அம்மாவை தான் கார்னர் பண்ணுவாங்க. குழந்தை அழுகுதுன்னா உடனே அம்மா. ஸோ அது வந்து இட் இஸ் அ ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்து ஃபஸ்ட்லேருந்தே வரணும். ஸோ அது வந்தால் கொஞ்சம் அவங்க மதருக்கு வந்து ஒரு சப்போர்ட் வேணும். இப்போ பேபிக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஏர்லி ஸ்டேஜஸில் மதருக்கு ஒரு இனிஷியல் சப்போர்ட் இருந்ததுன்னா அவங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க, அது வந்து இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு வர்றது போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேயே கொஞ்சம் ஆனால் இது எங்கிட்ட வர நியூபார்ன் மதர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க பார்த்தாலே அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே உள்ளே போய் ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும், ஓகே நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, கொஞ்சம் உங்களுக்கு என்ன இதாகுதோ பொறுமையாக பேசிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறுத்தி அதை பேசுவோம். ஸோ அப்போ தான் அவங்களும் ஓப்பன் அப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களே வந்து எல்லாத்துக்கும் அவங்கள ப்ளேம் பண்ணுறதுனால என் மேலே தான் தப்பு இருக்கோ, என்னால் தான் பாப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த இதை வந்து கொஞ்சம் நம்ம ஒரு மாரல் சப்போர்ட் ஃப்ரம் த ஃபேமிலி ஷுட் பி தேருங்க. அன்பான நேயர்களே, நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம். குழந்தையினுடைய வளர்நிலையில் பெற்றோருடைய பங்களிப்பு மிக முக்கியமாக. இந்த மனச்சிதைவு, இந்த மன நோய் உள்ள பெற்றோர்கள் எந்த அளவிற்கு குழந்தையினுடைய வளர்ச்சியில் அவங்க வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்கன்றதை நம்ம டாக்டர்ஸ் அழகாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது இதோட முடிய போகிறது கிடையாது. தொடர்ந்து வரும் வாரங்களில் இன்னும் அதிகமாக, இன்னும் ஆழமாக பேச போகிறோம். அதுவரை காத்திருங்கள். இது கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.